இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பிள்ளை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு? உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா என்று கேட்க அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். ஹரிஷ் வந்ததிலிருந்து எத்தனை அதிர்ச்சியை கொடுத்து விட்டார், இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை அவர் ஹரிஷுக்காக வைத்திருக்கிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை. ரொம்ப யோசிக்காத ஹரிஷ், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு உன் முகத்தில் அப்படியே தெரியுது. அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வா, நம்ம 2 பேரும் போய் டீனை பார்ப்போம். அவரை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்று அவனை அழைக்க அவனுக்குள் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போது எதையும் கேட்க விரும்பாதவன் அமைதியாக அவருக்கு பின்னால் தானும் எழுந்து சென்றான். இன்னும் குழப்பம் தெளியாமல் மோனிஷாவின் தாத்தாவை எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனையுடன் இருந்த பூஜாவின் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தாள். மோனிஷா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை படித்தாள். பிறகு, ஹரிஷ் காலேஜுக்கு போயிருக்கானா, டீனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களாமா. கண்டிப்பாக தாத்தா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஹரிஷ் போயிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்ற செய்தியை படித்தவள் தன் தோழியிடம் கூற, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன் தாத்தாவை காப்பாற்றியே தீர்வான்னு, அதான் இப்போ போய் தாத்தாவை காப்பாற்ற என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை என்று அனைவரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க மோனிஷா ஏதோ யோசனையுடன் இருந்தாள். பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, நீ ஏன் இன்னொரு மாதிரி இருக்க என்று இன்னொரு தோழி கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்ற தான் அங்கே போயிருப்பான், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி ஓவராக இருக்குமே, அவன் ஒருத்தனால் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும், அது ரிஸ்க்கு, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்ல, அப்போதுதான் அந்த கோணத்திலிருந்து மற்றவர்களும் யோசித்து பார்த்தனர். ஹரிஷ் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றிருக்கிறானா, கூடவே அவளுடைய தாத்தாவை காலேஜில் தான் வைத்திருக்கிறார்களா, அப்படி இருந்தால் அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி அவனால் காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகங்களும் எழுந்தது. அதே நேரத்தில் நாதன் பின்னால் சென்ற ஹரிஷ் அவர் ஒரு அறைக்குள் நுழையவும் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனை திரும்பி பார்த்த நாதன், நீ ஒன்றும் பயப்படாத, அவரும் நம்மால் தான், இன்ஃபேக்ட் உன்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் என்று அவனுடைய தோளில் தட்டி சொன்னவர் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அங்கு தன்னுடைய சேரில் உட்கார்ந்து எதையோ தீவிரமாக படித்து கொண்டிருந்த சத்யன் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் உற்சாகமாக எழுந்து நின்றான். இவர் தான் டீன்னா, அன்னைக்கு போட்டி நடந்தப்போ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்ட ஒரே ஆள் இவர் தானே, இவரோட ஸ்டூடெண்ட்டும் நானும் மோதினப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிச்சதை அறிவிச்சார், இவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, கரெக்டு, சத்யன். மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் சத்யனை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ ஹரிஷ், நான் உன்னை திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான், லாவண்யா மேம், நாதன் சார் எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த சிட்டி முழுக்க தேடணும், பட் கண்டுபிடிக்க முடியல. இப்போ உன்னை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஃபைனல் ரவுண்டில் நடந்ததுக்கு இந்த காலேஜோட டீனுங்கிற முறையில் நான் உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சத்யன் மனப்பூர்வமாக பேச ஹரிஷுக்கு அவர் மீது மரியாதை அதிகமானது. சத்யன், நானும் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஹரிஷ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான் போல நாதன் கிண்டலாக கூற, ஐயோ சாரி சார், நான் ஹரிஷை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், முதல்ல 2 பேர் உட்காருங்க என்று சத்யன் அவர்கள் இருவருக்கும் சேரை காண்பித்தான். அப்புறம் ப்ரமோஷனுக்கு வாழ்த்துக்கள் டீன் சார். நாதன் கை நீட்ட அவருடைய கையை பற்றி குலுக்கிய சத்யன், எல்லாம் உங்களால் தானே சார், நீங்கள் சஜஷன் பண்ணதுனால தானே இன்றைக்கி நான் இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன் என்றான். இதுக்கு நீ தகுதியானவன் தான் சத்யன், அன்னைக்கு போட்டியில் நீ எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் நீ ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த பதவிக்கு நீ தான் தகுதியானவன்னு. அப்புறம் நான் ஹரிஷ் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நாதன் சொல்ல தலையாட்டி புன்னகைத்தான் சத்யன். ஹரிஷ், நீ இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். உன்னோட டேலண்ட்டை பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன். இதை நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணால் நம்ம காலேஜுக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் என்று கண்கள் விரிய பேசினான் சத்யன். தேங்க்யூ சார், பட் நான் அந்த போட்டியில் எதுக்காக கலந்துக்கிட்டேன்னு சொன்னா என்ற ஹரிஷ் கேசவன் விஷயத்தை பற்றி பேச வர அதற்குள் சத்யனின் ஃபோன் அடித்தது. 1 minute ப்ளீஸ் என்ற சத்யன், ஹலோ சொல்லுங்க என்று ஃபோனில் சொல்ல
மறுமுனையில் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய முகம் இறுகிக்கொண்டே வந்தது. சாரி, நீங்கள் எனக்கு ₹1,00,00,000 கொட்டி கொடுத்தாலும் காலேஜுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் டேபிளின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தான். என்னாச்சு சத்யன், ஏன் இவ்வளோ டென்ஷன்? நாதன் கேட்க, பின்னென்ன சார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தராங்களாமா, அதுக்கு பதிலாக காலேஜோட ரூல்ஸை மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க என்றான் சத்யன். ஓகே கூல் சத்யன், இது எப்போ நடக்கிறது தானே, விடுங்க பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தினார் நாதன். இப்போது ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த சத்யன், ஹரிஷ் நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, சாரி அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, முழுசா கேட்க முடியல, இப்போ சொல்லு என்று கேட்டான். அதற்குள் இவர் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை மீறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தோணலை. இந்த விஷயத்தை நாமளே தனியாக தான் டீல் பண்ணணும். இப்போ அந்த கேசவன் சாரை எங்கே வச்சுருக்காங்கன்னு வேற தெரியலையே. மனதிற்குள் யோசித்த ஹரிஷ், அது ஒன்றும் இல்லை சார், லாவண்யா மேம் கம்பல் பண்ணதுனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் என்று பேச்சை மாற்றினான். ஆமாம், ப்ரொஃபஸர் லாவண்யா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பாராட்டி பேசிய சத்யன் ஹரிஷுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அழைக்கச் சொன்னான். நிச்சயமா சார் என்ற ஹரிஷ், அப்புறம் சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்க மற்ற இருவரும் தலையாட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்த ஹரிஷ் உடனே கிளம்பாமல் அங்கேயே சத்தமின்றி நின்றான். உள்ளே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அந்த கேசவன் விஷயத்தில் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு வேற தெரியல சத்யன் என நாதன் யோசனையுடன் கூற, ஆமாம் சார், அன்னைக்கு போட்டி அரைகுறையாக முடிஞ்சதுனால நாம் வின்னரை வச்சு அவரை கொல்ல முடியல. ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிட்டதுனால அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்போ தான் அவன் வந்துட்டான்ல, நாளைக்கு மார்னிங் காலேஜ் தொடங்கின உடனே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேசவன் விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் சத்யன் அவருக்கு பதில் சொன்னான். அதை கேட்டுக்கொண்டு இருந்த ஹரிஷ், அப்போ கேசவன் சாரை நம்ம கையால் கொல்லணுங்கிற ஐடியாவில் தான் இவங்க இன்னும் இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அவர் காப்பாற்றுறதுக்கு நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் இருக்கும் போல இருக்கு. இப்போ என்ன செய்யறது, அவர் எங்கே மறைச்சு வச்சிருப்பாங்க என்று யோசிக்க தொடங்கினான். அவனுடைய மைண்ட் வாய்ஸிற்கு பதில் சொல்வது போல. அப்புறம் சத்யன், கேசவன் பாதுகாப்பாக தானே இருக்காரு என நாதன் மீண்டும் கேட்க, எஸ் சார், நம்ம சீக்ரெட் பிளேஸில் பத்திரமா இருக்காரு. இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால அங்கே யாருமே போக மாட்டாங்க, ஸோ பயப்பட தேவையில்லை என்றான் சத்யன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் வேறு விஷயங்களை பேசத் தொடங்க அதற்குள் அங்கு யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. உடனே கதவை விட்டு விலகிய ஹரிஷ் அந்த வராண்டாவில் இயல்பாக நடந்து சென்றான். அப்படியே தன் மனதிற்குள் இப்போது தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை வரிசைப்படுத்த தொடங்கினான். இப்போது 3 உயிர்களை அவன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சத்யன் பேசியதை வைத்து பார்க்கும்போது முதலில் ஆபத்தில் இருப்பது கேசவனின் உயிர்தான். அதன் பிறகு நதியா சொன்ன அந்த முக்கியமான நபர், அது யார் என்று கூட இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அவருக்கு ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரித்து கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக அக்ஷராவை காப்பாற்றியாக வேண்டும். அவளுடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் வாழ்க்கை அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், சரி இப்போ ஃபஸ்ட்டு கேசவன் சார் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம். டீனும் வைஸ் பிரசிடென்ட்டும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் இந்த காலேஜுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காலேஜுக்குள்ளே எது அவங்களோட சீக்ரெட் பிளேஸாக இருக்கும்? கண்களை மூடி யோசித்தான் ஹரிஷ். திடீரென்று அவனுக்குள் ஒரு பல்ப் எரிய சட்டென்று கண்களை திறந்தவன் எதிரில் இருந்த லைப்ரரி பில்டிங்கை பார்த்தான். ஒருவேளை இங்கே தான் இருக்குமோ நினைத்து கொண்ட ஹரிஷ் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க மோனிஷா அவன் முன்னால் வந்து மூச்சு வாங்க நின்றாள். அவளை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்தவன், ஆமா நீ இங்கே என்ன பண்ணுற? நான் தான் உன் தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு நீ இங்கே வந்த என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான். பூஜாவின் தோழி என்பதால் இப்போது அவனும் அவளுடன் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தான். நீங்கள் பூஜாவுக்கு அனுப்பின மெசேஜை பார்த்தேன். ஒருவேளை தாத்தா இங்கே இருந்தா இவ்வளோ செக்யூரிட்டிஸையும் மீறி நீங்கள் அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு நினச்சேன். அதனால தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வேகமாக கிளம்பி வந்தேன். சங்கடத்துடன் தலையை குடிந்து கொண்டே சொன்னாள் அவள். அவள் கிளம்பும் போதே பூஜா வேண்டாம் என்று தான் சொன்னாள். தேவையில்லாமல் ஹரிஷுக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்தாள். ஆனால் மோனிஷா தான் அதை கேட்காமல் பிடிவாதமாக கிளம்பி வந்திருந்தாள். நீ உன் தாத்தாவை நினச்சி கவலைப்படுறான்னு எனக்கு புரியுது மோனிஷா, பட் இங்கே சிச்சுவேஷன் சரியில்லை. அதோட நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உன்னை இங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ உடனே இங்கிருந்து போ. உன் தாத்தாவை காப்பாற்றிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஹரிஷ் அவளிடம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, நிஜமாவே அது ஹரிஷ் தானா? ச்சே, இவன் இன்னுமா உயிரோடு இருக்கான் என்று அவர்களுக்கு பின்னால் நக்கலாக ஒரு குரல் கேட்டது. இது யார் புதியும் சார்? சலித்து கொண்டே ஹரிஷ் திரும்ப
அவன் எதிர்பார்த்தது போலவே வைபவ் தான் தன்னுடைய அல்லக்கைகளோடு அங்கு நின்றிருந்தான். லீவ் நாள்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஹரிஷ் கடுப்புடன் கேட்க, நாங்க இங்க என்ன பண்றோன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு நாங்க கேட்டோமா? அது சரி, அவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் எப்படா நீ உயிரோடு இருக்க? நீ மனுஷன் தானா இல்லை வேற ஏதாவதா என்று தாங்க முடியாத எரிச்சலுடன் கத்தினான் வைபவ். ஹரிஷின் தொல்லை ஒளிந்ததால் இனி நிம்மதியாக காலேஜின் அடுத்த ஹீரோவாக வலம் வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவன் அதில் ஒரு லாரி மண்ணை அள்ளி கொட்டுவது போல ஹரிஷ் உயிரோடு வரவும் அவனால் வயிற்றெரிச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது ஹரிஷின் பக்கத்தில் இருந்து மோனிஷாவை பார்த்தவன், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே என்று தலையை தட்டிக்கொள்ள, வைபவ், இது நம்ம கிளாஸ்ல படிக்கிற பூஜாவோட ஃப்ரெண்டு என்று அவனுடைய நண்பன் மோனிஷாவை பார்த்து ஜொல்லிவிட்டு கொண்டே கூறினான். ஏண்டா, பூஜாவை தான் உன் பக்கம் இழுத்துட்ட, அவள் ஃப்ரெண்டு கூடவா விட மாட்ட? இப்போ தான் அடிபட்டு சாக கிடந்த நிலைமையிலிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்க, அதுக்குள்ள டேட்டிங்கா என வைபவ் புலம்ப ஹரிஷ் பல்லை கடித்தான். மோனிஷாவின் முகமோ கோபத்தில் சிவக்க அவர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அது காலேஜாக இல்லாமல் வேறு இடமாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்களை அடித்து துவைத்து தொங்க விட்டிருப்பாள். அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை உணர்ந்தவன் போல சட்டென்று அவளுடைய கையை பிடித்த ஹரிஷ், அடச்சி எருமைகளா, உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஸோ உங்கள் சாக்கடை புத்தியை வேற எங்கேயாவது போய் காமிங்க. அனாவசியமாக என் கசின் சிஸ்டரோட என்னை சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பேசுறதுக்கு அந்த வாய் இருக்காது. ஹரிஷ் கை நீட்டி எச்சரிக்க அவன் சிஸ்டர் என்று சொன்ன வார்த்தை மட்டும் வைபவின் காதில் தேனாக பாய்ந்தது. மோனிஷா, இவனுங்களெல்லாம் கண்டுக்காத, அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் காரில் வெயிட் பண்ணுறியா இல்லை என் கூட வரியா? முழங்கை பகுதியின் சட்டையை மடித்து விட்டபடி ஹரிஷ் கேட்க வைபவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவரை அடிப்பதற்கு முன்னால் முழங்கை சட்டையை மடித்து விடுவது ஹரிஷின் மேனரிசம் என்பதை அவர்கள் முன்பே பார்த்திருந்தார்கள். ஒருவேளை இப்போது தங்களை அடிக்கத்தான் அப்படி செய்கிறானோ என்று பயந்து போனார்கள். இல்லை, நான் உங்க கூடயே வரேன், தனியாக இருந்தால் கண்ட போர்க்கி பசங்களும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்று ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும் போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ, என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதுனா உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டே சொன்னான். ஐயோ வைபவ், ஒருவேளை அந்த சண்டையில் அவன் செத்து போய் இப்போ ஆவியா வந்திருப்பானோ? அதான் அவன் லேசா மோதினதுக்கே நீ கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவனது நண்பன் பயந்து போன முகத்துடன் கூற வைபவ் அவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பதை போல பார்த்தான். உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கிட்டு சுத்துறான்ல, என்ன சொல்லணும்? சீ வாங்கடா, கிளாஸ்ல மறந்து விட்டுட்டு போன லேப்டாப்பை எடுத்துட்டு போயிடலாம் என்ற வைபவ் கம்பீரமாக நடந்து சென்ற ஹரிஷின் முதுகை வெறியோடு பார்த்தான். காலேஜ் தொடங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் இதுவரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டையோ டீனையோ பர்சனலாக மீட் பண்ணதே இல்லை. இதுக்கும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், ஆனால் இவனை பார்க்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படி இவகிட்ட என்னதான் இருக்கு? எல்லாரும் இவனையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வைபவ் மனதிற்குள் கருவி கொண்டான். மோனிஷாவின் கைகளை பிடித்தபடி அங்கிருந்து விலகி வந்த ஹரிஷ் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று எட்டி பார்த்தான். வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிளாஸ் ரூமை நோக்கி செல்வது தெரிய வேகமாக அவளை இழுத்துக்கொண்டு லைப்ரரியின் கதவுக்கு அருகில் ஓடினான். முதலில் மோனிஷாவை திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நினைத்தவன் வைபவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரச்சனை பண்ணியதில் அவளை தனியே விட மனசில்லாமல் கையோடு அழைத்து கொண்டு வந்து விட்டான். மோனிஷா, எனக்கு என்னமோ உன் தாத்தாவை இந்த லைப்ரரியில் தான் வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு. எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தம் இல்லாமல் என் பின்னாடி வா என்றபடி யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மோனிஷாவும் அவனுக்கு பின்னாலேயே சென்றாள். கொஞ்ச தூரம் உள்ளே சென்றவுடன் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க வேகமாக அங்கிருந்த புக் ஷெல்ஃபிற்கு பின்னால் மறைந்து கொண்டான். அதை பார்த்த மோனிஷாவும் வேகமாக இன்னொரு ஷெல்ஃபின் பின்னால் ஒளிந்து கொள்ள லைப்ரரிக்குள் இருந்த மாடிப்படியில் இறங்கி வந்த ராணா நேராக ஹரிஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை நோக்கி நடந்து வந்தான். ராணா ஹரிஷ் இருந்த ஷெல்ஃபை நெருங்க நெருங்க இங்கே மோனிஷாவின் இதயம் படபடத்தது. ஹரிஷோ சத்தமாக மூச்சு கூட விடாமல் ஒரு கற்சிலையை போல நின்றான். இப்போது ராணாவிடம் மாட்டிக்கொண்டால் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என அவன் யோசித்தான். அதற்குள் அந்த ஷெல்ஃபிடம் வந்திருந்த ராணா நிதானமாகவே ஏதோ ஒரு புத்தகத்தை தேட ஆரம்பித்தான்.
ஒரு புக்கை தேடுறதுக்கு எவ்வளோ நேரமா? அப்படி என்ன தேடுறான்? இல்லை நாம் மறைஞ்சு நிற்கிறத கண்டுபிடிச்சிட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? ஹரீஷுக்குள் பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றான். ரொம்ப நேரமாக தேடிய ராணா கடைசியில் முன்னால் இருந்த ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த டேபிளின் மீது உட்கார்ந்தான். அடச்ச, என்ன எங்கே செட்டில் ஆயிட்டான்? இப்போ எப்படி வெளியே வர்றது? டென்ஷனான ஹரீஷ் நகத்தை கடிக்க ஆரம்பித்தான். நேரம் நகர ராணா அங்கிருந்து கிளம்பும் அடையாளம் தெரியவில்லை. பொறுமை இழந்த ஹரீஷ் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியே வர காலை எடுத்து வைக்க வந்தான். அதற்குள் சார் என்று ஒரு சத்தம் கேட்க அப்படியே அசையாமல் நின்றான். அதற்குள் ராணாவிடம் வந்த லைப்ரரியின் செக்யூரிட்டி கார்டு, சார் லைப்ரரி க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு என்று பணிவாக சொல்லி கொண்டிருந்தான். ஓ சாரி, நான் படிக்கிற இன்ட்ரெஸ்டில் டைம் பார்க்காம விட்டுட்டேன். ஆமாம், நான் வரும்போது நீங்கள் இங்கே இல்லையே என ராணா கேட்க, அது டீ குடிக்க போயிருந்தேன் சார். இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே, அதனால் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ க்ளோஸ் பண்ணலான்னு வரும்போது தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். சாரி சார் என்றான் அந்த செக்யூரிட்டி கார்டு. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்ற ராணா வெளியே போகும் முன் கதவின் அருகே நின்று ஹரீஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை திரும்பி பார்த்தான். அவன் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்ற, அப்புறம் கேட்கலான்னு நினச்சேன், ஏன் லைப்ரரி வாசலுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இல்லையா என்று ராணா கேட்க, இருந்துச்சு சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ அதை உடச்சிட்டாங்க, ரிப்பேருக்கு போயிருக்கு. அவங்க இதோ வந்து மாட்டுறேன் அதோ வந்து மாட்டுறேன்னு லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு சார். பதில் சொன்ன செக்யூரிட்டி கார்டு ராணா வெளியே வந்ததும் கதவை இழுத்து பூட்ட ஆரம்பித்தான். அப்படியா, இங்கே வந்து யார் உடைச்சிருப்பா என்று ராணா மீண்டும் கேட்க, தெரியல சார், ஏதாவது பசங்க விளையாட்டு கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு லைப்ரரி கிட்ட ஏதோ வினோதமான சத்தமெல்லாம் கேட்டுச்சு. நான் வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை, அப்புறம் ஏதோ பூனைதான்னு நினச்சி போயிட்டேன் என்று அவர்கள் பேசும் குரல் தேய்ந்து கொண்டே போக ஹரீஷ் அந்த ஷெல்ஃபை விட்டு வெளியே வந்தான். ராணாவின் பேச்சில் ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே தெரிந்தது. இவனை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே தோண மாட்டேங்குது? கண்டிப்பாக இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு யோசித்த ஹரீஷுக்கு அப்போதுதான் மோனிஷாவின் நினைவு வந்தது. ஆமாம், இவங்க சத்தத்தையே காணும் என்று அவள் மறைந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை பதட்டத்துடன் எட்டி பார்த்தான். அவள் அப்படியே அதில் சரிந்து உட்கார்ந்திருக்க, என்ன மயங்கிட்டாளா என யோசித்தபடி அவளுடைய கன்னத்தை தட்ட தூங்கி கொண்டிருந்த மோனிஷாவோ, பூஜா இன்னொரு 5 minutes தூங்கிக்கிற என்றபடி திரும்பிக் கொண்டாள். அடிங்க, இதான் நீ உன் தாத்தாவை காப்பாற்றுற லட்சணமா? என்னமோ உன் வீட்டு பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி சொகுசா தூங்கிட்டு இருக்க என்ற ஹரீஷின் கிண்டலான குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தாள் மோனிஷா. ஒரு நிமிடம் கண்ணை தேய்த்து கொண்டு எதுவுமே புரியாமல் மலங்க மலங்க முழித்தவள் அதன் பிறகுதான் தான் காலேஜ் லைப்ரரியில் இருப்பதை உணர்ந்தாள். ஐயோ சாரி, நான் தெரியாம தூங்கிட்டேன். அது தாத்தா காணாமல் போனதுலேருந்து நான் சரியாவே தூங்கலையா, அதனால தான் என்று அவள் சங்கடமாக மன்னிப்பு கேட்க புரிந்து கொண்ட ஹரீஷ், சரி பரவாயில்ல, அதுக்கே இவ்வளோ பதட்டமாகிற, வா போலாம் என்றபடி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அப்போதுதான் இன்னொன்றை உணர்ந்தான். இப்போதான் ஞாபகம் வருது, அந்த ராணா சிசிடிவி கேமரா பற்றி பேசினான்ல, அப்போ இதுக்குள்ளேயும் தானே கேமரா இருக்கும் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரீஷ். ஆனால் அங்கே ஒரு கேமரா கூட இல்லாதது ஹரீஷை ஆச்சரியப்படுத்தியது. இதுவரை ஹரீஷ் பகலில் மட்டுமே லைப்ரரிக்கு வந்திருக்கிறான். அந்த ஃபார்முலாவை தேடும்போது கூட கூட்டமாக இருக்கும்போது வந்து புத்தகம் எடுப்பது போலதான் தேடி இருக்கிறான். ஏற்கனவே எல்லா மாடிகளுக்கும் செல்ல அவனுக்கு சலுகை இருப்பதால் யாரும் அவனை சந்தேகமாக பார்க்கவில்லை. இப்போது கூட ஒருவேளை ராணாவிடம் மாட்டியிருந்தால் தனக்கு இருக்கும் சலுகையை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் மோனிஷா அவனுடன் இருந்ததும் நாளை கேசவன் காணாமல் போன விஷயம் தெரிய வந்தால் தன் மீது சந்தேகம் திரும்பிவிடும் என்பதற்காகவும் தான் அவன் அமைதியாக ஒளிந்து கொண்டிருந்தான். அதே போல மேலே இருந்த மாடிகளில் சிசிடிவி கேமரா இருந்து பார்த்த ஞாபகம் அவனுக்கு இருந்தது. அவை எல்லாமே ஹை டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது இந்த கீழ்த்தளத்தில் மட்டும் கேமரா இல்லாதது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவனுக்கு சடனாக ஒரு பொறி தட்டியது. தப்பு செய்கிறவன் வந்தாதான் தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான். அப்போது இந்த ஃப்ளோரில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எந்த சுச்சுவேஷன்லையும் அதை பற்றி உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் இங்கே சிசிடிவி கேமரா வைக்காமல் இருக்காங்க யோசித்த ஹரீஷ், மோனிஷா கண்டிப்பாக இந்த ஃப்ளோரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இங்கே தான் ஏதாவது ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சிசிடிவி கேமரா கூட வைக்காமல் இருக்காங்க. நீ அப்படியே அந்த சைடு தேடிட்டு வா, நான் இந்த பக்கம் தேடுறேன், ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் எனக்கு கூப்பிடு என்ற ஹரீஷ் அப்படியே அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக தேடிக்கொண்டே போனான். ஃபார்முலா தேட வந்தப்ப எப்படி இந்த சிசிடிவி விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டேன்?
மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான். அப்படியே அந்த பெரிய ஹாலின் மறுமுனைக்கு வந்தவன் அங்கு எல்லா ஷெல்ஃபுகளும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க ஒன்று மட்டும் வரிசையில் இருந்து விலகி இருப்பதை கவனித்தான். அந்த ஷெல்ஃப் மட்டும் அடிக்கடி நகர்த்தி வைக்கப்படுவது போல அதில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் லேசாக கலைந்து வேற தெரிந்தது. வேகமாக அதன் அருகே வந்து குனிந்து பார்த்தவன் கண்கள் பளிச்சிட, ஓ என்ன விஷயமா என்று நினைத்தபடி சிரித்தான். பின்பு தன் போனை எடுத்து, சீக்ரெட் பிளேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இங்கேயே மறைஞ்சிருந்து யாராவது வராங்களான்னு பாரு, அப்படி யாராவது வந்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பி அலர்ட் பண்ணு என்று மோனிஷாவிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு போனை திரும்ப பாக்கெட்டில் போட்டு கொண்டவன் அந்த ஷெல்ஃபை ஒற்றை கையால் தள்ள அது ஈஸியாக நகர்ந்து கொண்டது. அதன் அடிப்பகுதியில் கண்ணுக்கே தெரியாத குட்டி வீல்கள் பொருத்தப்பட்டிருக்க, ஏன் டெக்னிக்கு எனக்கேவா என்று சிரித்து கொண்டவன் அதற்கு அடியில் இருந்த தரையை தட்டி பார்த்தான். பதிக்கப்பட்டிருந்த எல்லா டைல்ஸ்களும் ஒரே போல இருக்க ஒன்றை தட்டும்போது மட்டும் வித்தியாசமாக சத்தம் வந்தது. அந்த டைல்ஸின் மேலே கை வைத்து துளாவியவன் ஒரு சின்ன ஹோல் தெரிய அதற்குள் விரலை விட்டு தூக்கினான். அந்த டைல்ஸ் தனியாக வந்துவிட அந்த இடத்தில் ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவிற்கு கேப் உருவானது. உள்ளே எட்டி பார்க்க ஏணிப்படிகள் இறங்குவது தெரிய எச்சரிக்கையுடன் அதற்குள் இறங்கிய ஹரிஷ் கையை மட்டும் வெளியே விட்டு அந்த டைல்ஸை இழுத்து மறுபடியும் பழையபடியே வைத்தான். அதன் பிறகு சத்தமில்லாமல் உள்ளே இறங்கி செல்ல அங்கே அவன் எதிர்பார்த்தது போல எந்த அடியாட்களும் இல்லை. இந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க போல. பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான். பெரிய ஃபைட்லாம் போட்டு தான் காப்பாற்றணுமோன்னு நினச்சேன், ஜஸ்ட் மிஸ் நினைத்து கொண்டவன் அந்த அண்டர் கிரவுண்டை கண்களால் சுற்றி பார்த்தான். அவ்வளோ பெரிய பில்டிங்கை தாங்கி பிடிப்பதற்காக அங்கு நிறைய தூண்கள் கட்டப்பட்டு இருக்க அதில் ஒரு பெரிய தூணின் பக்கத்தில் யாரோ ஒருவர் கெட்டியான இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தது தெரிந்தது. கேசவன் சார், நீங்க தானா? கேட்டுக்கொண்டே அவன் தூணின் அருகில் போக அந்த உருவம் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தது. யாரது என்று திணறலுடன் அந்த உருவம் கேட்க, பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் என்று சொன்னபடி அவரின் அருகில் ஓடினான் ஹரிஷ். அவன் முதல் முறை அவரை பார்த்தது போல இல்லாமல் இப்போது பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தார். முகம், உடம்பு என எல்லா பகுதிகளிலும் இரத்த காயங்கள் இருக்க அதெல்லாம் காய்ந்து போய் வடுக்களாக தெரிந்தது. 2 வாரங்களுக்கு மேல் அவர் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதால் உடையெல்லாம் கிழிந்து தலைமுடியெல்லாம் கலைந்து அலங்கோலமாக இருந்தார். அந்த நிலையிலும் கண்களில் கூர்மையுடன் அவனை பார்த்து கேட்டார், என் பேர் ஹரிஷ், உங்க பேத்தி மோனிஷாவோட ஃப்ரெண்டு, இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். ஹரிஷ் வேகமாக சொல்ல அடிபட்டு கிடந்த நிலைமையில் அவருக்கு சட்டென்று ஹரிஷின் பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை. என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க இது என்ன புது டெக்னிக்கா? இதுக்கு பின்னாடி டாப் 10 ஆர்கனைசேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் மிரியட்ஸ் பற்றின எந்த சீக்ரெட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எனக்கு கொன்றுங்க என்று கேசவன் கோபமாக கூறினார். அந்த நிலைமையிலும் அவருடைய மன உறுதியை பார்த்து ஹரிஷுக்கு வியப்பாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு பயப்படலையா? ஹரிஷ் நம்ப முடியாமல் கேட்க, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கோம், அது மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்றபடி பிறப்பு இறப்புன்னு 2மே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பார்த்து பயப்படணும் என சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தவர், வா வந்து சீக்கிரமாக என்னை கொல்லு, நான் போய் ஏற்கனவே இறந்து போன என் நண்பர்களோட ஜோதியில் ஐக்கியமாயிடுறேன், அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்றார். ஆனால் ஹரிஷ் எதுவும் செய்யாமல் அமைதியாக அவரை பார்த்து கொண்டு இருக்க, ஏன் என்னை கொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட இருந்து கன்சாலிடேஷன் ஃபார்முலா வாங்கலான்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு, ஏன்னா நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ஹரிஷ் அழுத்தமாக கூற, இதை என்ன நம்ப சொல்றியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை.
முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.